ஹாய். ஒன்றும் இல்லை, வீடியோ இருட்டாக இருக்கான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி பல பெண்களோட லைஃப் வந்து இந்த மாதிரி தான் இருட்டாக இருக்குது. பல பெண்களோட வலி இந்த இருட்டில் தான் அடங்கியிருக்கு. பல பெண்களோட சந்தோஷமும் இந்த இருட்டில் தான் அடங்கியிருக்கு. இவ்வளோத்துக்கும் ஒரே ஒரு மருந்து என்னன்னா, பல பெண்களோட வாழ்க்கை இருட்டாக இருக்குது. அந்த இருட்டுக்கு மருந்து, அவங்க வலிக்கான மருந்து, அவங்க சந்தோஷத்துக்கான மருந்து. அவங்க நிறைய இழந்திருப்பாங்க அவங்க லைஃப்பில். அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு சொல்யூஷன். அது என்னென்னா, அவங்க அந்த இருட்டில் கண்ணை மூடி தூங்கணும்னு நினச்சா கூட அவங்களால தூங்க முடியாது. அவங்க கண்ணுலேருந்து வர ஒரு ஒரு சொட்டுக்கும் ஆறுதலாக இருக்கிறது அவங்க தலைக்கு வச்சுருக்க தலகாணி மட்டும்தான். அந்த தலகாணியை கேளுங்க. அவங்களுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது, எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, எவ்வளோ சோகம் இருக்குது, அவங்க எவ்வளோ நாள் லைஃப்பில் இழந்திருக்காங்க, எதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குன்றது நீங்கள் வேறு யாரை கேட்டாலுமே தெரியாது. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க உறவாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யாராக அவங்களாம் இருக்கலாம். வெளியில் சிரிக்கிற பெண்களுக்கு உள்ளுக்குள்ளே வலி அதிகங்க. அந்த வலியை வந்து நீங்கள் யாரை கேட்டாலுமே தெரியாது. உயிரே இல்லாத ஒரே ஒரு பொருள் தலகாணி மட்டும்தான். ஏன்னா இன்றைய காலத்தில் யாரையுமே நம்பி ஒரு 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 விஷயம் கூட சொல்ல முடியாது. ஒன்று சொன்னால் அது 10,000. அதனால் எதையுமே வெளியில் சொல்லாமல் புழுங்கி பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் ஏன்டா இந்த உலகத்தில் வாழறன்னு சொல்லிட்டு அந்த உயிரையுமே விட்டுடுறாங்க. என்ன பெண்கள் கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுற உலகம் இது. பெண்களோட வலி அந்த தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். கேளுங்கள் தனையையே, சொல்லும் அது வலியை.